பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசை குறித்து என்று சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தர் ஒருவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் அவனை குறித்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து, கர்த்தரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாராம்? அவனது வலது கரத்தை பிடித்து அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எதற்காக சொல்லுகிறார் தெரியுமா? அவருடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்ய போகிறாராம்? அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பதற்காக கர்த்தர் அவன் வலது கையை பிடித்து அவனை பார்த்து பேசுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை கர்த்தர் அழைத்தது, உங்களை கர்த்தர் அபிஷேகித்தது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே திறக்கப்பட்ட வாசல் உண்டா இருக்கும். உங்களுக்கு முன்பாக கதவுகள், அது வெண்கல கதவானாலும் சரி, இருப்பு தாழ்பால் போட்டு அடைக்கப்பட்டதாயிருந்தாலும் சரி, அவைகள் முறிக்கப்படும். உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை தேவை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நம்மை அழைத்த தேவன் யார்? நம்மை அபிஷேகித்த தேவன் யார்? நமது வலது கரத்தை பிடித்து நம்மோடு பேசுகிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்காக தேவன் ஒரு வழியை திறந்ததுண்டானால் அந்த வாசலை யாருக்குமே அடைக்க முடியாது. தாவீதை எருசலேமுக்குள்ளே கொண்டு வருவது தேவனுடைய சித்தம். கர்த்தர் அவனை அழைத்து அபிஷேகித்தார். யாருக்கும் அதை அடைக்க முடியவில்லை. எத்தனை தடைகள் அவன் வாழ்க்கையில வந்தது, யாருக்கும் தடுக்க முடியவில்லை. அதுபோலதான் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை அழைத்து அபிஷேகித்து நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக எந்த காரியமும் தடையாக நிற்க தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அவர் யார் தெரியுமா? ஆதியும் அந்தமுமானவர், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். எனவே அவர் பிடியில் இருக்க ஒப்பு கொடுங்கள். உங்கள் வலது கரத்தை அவர் பிடிக்கட்டும். உங்கள் வலது கரத்தை அவர் பிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார் அல்லவா, நான் உனக்கு முன்னாக போகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நீ வரும்போது எல்லாமே கிளியரா இருக்கும் மோசே, நீ கவலைப்படாத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தானே சொல்லி இருக்கிறார். அது போலவே கர்த்தர் செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிடியில உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் முன்பாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை அழைத்து அபிஷேகித்தவர், எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறவரே ஸ்தோத்திரம். உங்க கரத்தில், உங்க பிடியிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.